இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேக்ஸ் கிளாஸ் சீரீஸ்ல நம்ம அடுத்து பார்க்க போற டாபிக் வந்து என்ன அப்படின்னா தனி வட்டி. ஆல்ரெடி ஒரு 5 டாபிக் நம்ம கவர் பண்ணி முடிச்சிருப்போம். என்னென்ன அப்படின்னா சுருக்குக, சிம்பிளிஃபிகேஷன், அடுத்து எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப், மீச்சிமா மற்றும் மீப்போவா, அடுத்து வந்து பெர்சன்டேஜ் பார்த்துருப்போம். 4வது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்துருப்போம். 5வது வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் வந்து நம்ம பார்த்து முடிச்சிருப்போம். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா தனி வட்டி பார்க்க போறோம். சரிங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எஸ்ஐ தனி வட்டி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பார்ப்போம் அப்படின்னா கூட்டு வட்டி பார்ப்போம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த எல்சிஎம், தனி வட்டி, கூட்டு வட்டி இது இல்லாமல் நம்ம கொஸ்டின் பேப்பரே இருக்காது. ரொம்ப முக்கியமான டாபிக் எல்சிஎம், தனி வட்டி, கூட்டு வட்டி இது எல்லாமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். தனி வட்டியில ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த 7th ஸ்டாண்டர்ட் புக் தான் நம்ம பார்க்க போறோம். 7th ஸ்டாண்டர்ட்ல தான் தனி வட்டி இருக்கும். 7th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பிஒய்க்யூ. இதுல தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் புக்ல வந்து எல்லா மாடலும் நமக்கு இருக்காது. சரிங்களா? புக்ல இல்லாத நிறைய இது பிஒய்க்யூல நமக்கு கேட்டிருப்பாங்க. இந்த தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் பிஒய்க்யூ செக்ஷன் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஒவ்வொரு சம்மா பார்க்கலாம். இதுல ஒரே ஒரு ஃபார்முலா இருக்கும், PNR/100. எஸ்ஐ அப்படிங்கிறது தனி வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆர்பி அப்படிங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட், அசல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன அப்படிங்கிறது வருடம் அல்லது காலம், இயர். ஆர் அப்படிங்கிறது வட்டி வீதம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நான் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குறேன். கடனை திருப்பி கொடுக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வாங்கின அமௌண்ட் அது போக அவங்க நம்ம கொஞ்சம் வட்டி போட்டிருப்பாங்க. கரெக்டா? அதுதான் நமக்கு எஸ்ஐ. இது ரெண்டோட காம்பினேஷன் வந்து என்ன அப்படின்னா ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மொத்த தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாங்கின கடனு அதுக்கு நம்ம கொடுக்குற வட்டி இது ரெண்டையும் கம்பைன் பண்ணா நமக்கு மொத்த தொகை கிடைக்கும். இந்த டேர்ம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்சிமம் இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலா வச்சுதான் நம்ம மேக்சிமம் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? என்ன ஃபார்முலா அப்படின்னா எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100. ஓகே, இப்போ இந்த வருடம் இருக்கு பாத்தீங்களா, இது எப்பவுமே நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா ஆண்டுல தான் இருக்கணும். இதுல 2 விதமா கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. ஒண்ணு வந்து நாட்கள் வச்சு கொடுப்பாங்க, இன்னொன்னு வந்து மாதம் வச்சு கொடுப்பாங்க. ஒரு 3 மாசம் கடன் வாங்குறேன், 6 மாசம் கடன் வாங்குறேன் அப்படின்னு கொடுப்பாங்க. மாதம் கொடுத்தாலும் ஆண்டா கன்வெர்ட் பண்ணிடணும், நாட்கள் கொடுத்தாலும் நம்ம ஆண்டா கன்வெர்ட் பண்ணி விட்டுறணும். ஓகே, மாதம் கொடுத்தாங்கன்னா 12ஆல டிவைட் பண்ணி விட்டுறணும். ஓகே, அப்படி டிவைட் பண்ணி விட்டா நமக்கு வருஷமா மாறிடும். நாட்கள்னு கொடுத்தாங்கன்னா 365ஆல டிவைட் பண்ணி விட்டுறணும். அப்படி மாத்திட்டா நமக்கு ஆண்டுன்னு மாறிடும். சரிங்களா? இந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் இந்த இது கொடுத்துருப்பாங்க 73 நாட்கள், 146 நாட்கள், 219 நாட்கள், 292 நாட்கள், இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இது நம்ம என்ன பண்ணணும், வருஷமா மாத்தணும். வருஷமா மாத்தணும்னா என்ன பண்ண சொல்லியிருக்கோம், 365ஆல டிவைட் பண்ண சொல்லியிருக்கோம். கரெக்டா? இப்போ இதை டிவைட் பண்ண என்ன வரும், 73/365 டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 1/5 ஆண்டு அப்படின்னு சொல்லி மாறிடும். சரிங்களா? இப்போ இதை ஒரு 2ஆல பெருக்கினா நமக்கு இது கிடைச்சிடும். கரெக்டா? அப்ப 146 நாட்கள்னு கொடுத்தாங்கன்னா என்ன போட்டுக்கலாம், 2/5 ஆண்டுன்னு போட்டுக்கலாம். 219 கொடுத்தாங்கன்னா இதை ஒரு 2ஆல பெருக்குனா இது கிடைக்கும், இதை ஒரு 3ஆல பெருக்குனா 219 கிடைக்கும். அப்போ
3/5 ஆண்டு. இதை ஒரு 4ஆல பெருக்குனீங்க அப்படின்னா 292 கிடைக்கும். அப்போ இங்க 4/5 ஆண்டுன்னு இருக்கும். சரிங்களா? இது வந்து நாட்களை வச்சு புக்ல சம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர்லாம் நம்ம கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் இந்த நாட்கள் தான் நம்ம கொடுத்துருப்பாங்க. 73 நாட்கள், 146 நாட்கள், 219, 292 அப்படின்னா இப்படி டிவைட் பண்றதுக்கு பதிலா இதை நீங்க லைட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. 73, 146, 219, 73 73 கூட்டிட்டு போயிருப்பாங்க. இங்க 1 2 கூட்டிட்டு போயிருக்காங்க. 1 2 3 4. சரிங்களா? நாட்கள் கொடுத்தாங்கன்னா 365ஆல டிவைட் பண்ணணும். மாதம் கொடுத்தாங்கன்னா 312ஆல டிவைட் பண்ணணும். சரிங்களா? சம்மு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ரூபாய் 25,000க்கு 8% வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? நமக்கு ஃபார்முலா என்ன? ஒரு 2 3 சம்முக்கு ஃபார்முலா எழுதி ட்ரை பண்ணுவோம். அப்படின்னா ஃபார்முலா நமக்கு மனப்பாடம் ஆயிரும். ஒரு ஃபார்முலா படிக்கிறோம் அப்படின்னா எல்லா சம்முக்கும் கொஞ்சம் ஃபார்முலா அப்ளை பண்ணி பாருங்க. அப்ளை பண்ண நமக்கு ஃபார்முலா மனப்பாடம் ஆயிரும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபார்முலா போடணும்னு நமக்கு அவசியம் கிடையாது. இது வந்து டைப் 1 அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? டைப் 1ன்னு கூட சொல்லலாம். டைப் 1ல வந்து என்ன அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருவாங்க, n கொடுத்துருவாங்க, r கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு என்ன கேட்பாங்கன்னா ஒன்று எஸ்ஐ என்னன்னு கேட்பாங்க, அல்லது மொத்த தொகை வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? இங்க நமக்கு வட்டி தான் கேட்டிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண எவ்வளோ வரும்? 25,000 × 8 × 3/100. 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். இப்போ பெருக்குனீங்கன்னா எவ்வளோ வரும்? 0 3 8 24, 25 24 பெருக்குங்க. 5 20 மிச்சம் 2, 2 8 10, 2 10 1 5, 0 0 6, ஒரு 3 0. இது வராது. சரிங்களா? இங்க 600, அது போக ஒரு 0, 6000ன்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? இல்லை அப்படின்னா இது ரெண்டையும் பெருக்குங்க. 0 25 8 எவ்வளோ வரும் அப்படின்னா 200ன்னு வரும். 200 × 3 என்ன வரும்னா 600. இதுவும் நமக்கு 6000 வரும். சரிங்களா? இது ஒரு மாடல். என்ன அப்படின்னா ஃபார்முலா போட்டு பண்றது. இன்னொரு மாடல் வந்து என்ன அப்படின்னா இது வந்து என்னோட பிரின்சிபல் அமௌண்ட். அது வந்து என்ன அப்படின்னா 100%. 100% அப்படிங்கிறது 25,000. கொஸ்டின் வந்து நமக்கு என்ன கேட்குறாங்க? தனி வட்டி வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 3 வருஷத்துக்கு எவ்வளவு? 8%. அப்போ 8% வட்டி வீதம். சரிங்களா? ஒரு வருஷத்துக்கு 8, அப்போ 3 வருஷத்துக்கு அப்படின்னா என்ன வரும்னா 24. 3 8 24. 24% வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதே நேர்மாறல் கான்செப்ட். ஓகேவா? அப்போ இங்கே என்ன வரும்னா 24/100 × 25,000. 2 0க்கு 2 0 அடியாயிரும். திருப்பி அதே மாதிரி வந்துருச்சா? இந்த 25 24 இங்க அதே மாதிரி இருக்கா? 25 24 பெருக்குனீங்கன்னா எவ்வளோ வரும்னா 6000. ஒன்று ஃபார்முலா படி செய்யலாம், இல்லை இந்த மாதிரியும் செய்யலாம். சரிங்களா? ரெண்டுல எது உங்களுக்கு இது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இதுவும் அதே மாதிரி தான். ரூபாய் 35,000க்கு ஆண்டுக்கு 9%, ஒரு வருஷத்துக்கு 9%. நம்ம எத்தனை வருஷம் டெபாசிட் பண்றோம்? 2 வருஷம் வந்து நம்ம டெபாசிட் பண்றோம். சரிங்களா? அப்ப 2 × 9 என்ன வரும்? 18%. 100% அப்படிங்கிறது 35,000. கொஸ்டின் நமக்கு என்ன கேட்குறாங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ 18 18% வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 18/100 × 35,000. இதுக்கும் கேன்சல் ஆயிரும். ஓகே? அப்போ 0 35 × 18, 8 40 மிச்சம் 4, 3 8 24 28, 4 5 5, 4 3 3, 0 3 6, 630, 6300 வரும். டி ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இது போட பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஃபார்முலாவும் யூஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் அதே தான் வரும். SI = PNR/100. P வந்து எவ்வளவு? 35,000 × N வந்து 2 வருஷம் 9, 2 × 9/100 × 100. சரிங்களா?
திருப்பி 18 கரெக்டா 35 தான் வரும். பெருக்குனீங்கன்னா 6300 வரும். ஏதாச்சும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று ஃபார்முலா மெத்தடே போங்க, இல்லை அப்படின்னா அந்த மெத்தடை போங்க. ஓகே, இது எல்லாமே நம்ம புக்கில் உள்ள சம்மு, 7th புக்கில் உள்ள சம். ஓகேங்களா? இந்த சம் வந்து நமக்கு நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அரவிந்த் என்பவர் ரூபாய் 8000 ஆகாஷ் என்பவரிடமிருந்து ஆண்டுக்கு 7% தனி வட்டி வீதம் கடனாக பெற்றார். 2 ஆண்டுகள் முடிவில் அரவிந்த் செலுத்த வேண்டிய தனி வட்டியும் மொத்த தொகையும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. அது போக மொத்த தொகை வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபார்முலா என்ன? PNR/100. ஓகே, எவ்வளோ கடன் வாங்குறோம்? 8000. 7%. 7% எத்தனை வருஷத்துக்கு வாங்குறோம்? எண்ட் ஆஃப் 2 years, 2 வருஷத்துக்கு பை 100. 2 0க்கு 2 0 அடியாயிரும். அப்போ இங்கே இருக்கிற ஒரு 0 ஈரேலாம் 14, 14 8 14 × 8 8 32, மிச்சம் 3, 1 8 8 11, 112. இது வந்து என்னோட எஸ்ஐ. சரிங்களா? 1120. 1120 இருக்கிற மாதிரி பார்த்தா இங்கே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்களா? கொஸ்டினில் ஃபஸ்ட்டு என்ன கேட்குறான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் அமௌண்ட்டு. ஓகேவா? ஃபஸ்ட்டு தனி வட்டி, அதுக்கப்புறம் தான் மொத்த தொகை. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு தனி வட்டி தான் எழுதணும். தனி வட்டி என்ன இருக்கு? 1120. அதுக்கப்புறம் தான் 9120 வரும். இங்கே அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. இப்படியும் ஆப்ஷனில் நம்மளை ஏமாற்றுவாங்க. சரிங்களா? அதனால இந்த சம்மு நம்ம செஞ்சுட்டு அவசரப்பட்டு என்ன பண்ணுவோம்னா மொதல் ஆப்ஷனை தான் பார்ப்போம். 1120. அப்போ இதை கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும்? 8000. 0 2 1 9. சரிங்களா? அப்போ ரெண்டுமே வந்துருச்சா? அப்போ இதுதான் இருக்கும் அப்படின்னு நம்ம போட்டுருவோம். சரிங்களா? ஆனால் அவங்க முதல் கேட்டிருக்குது வட்டி தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மொத்த தொகை. அப்போ ஃபஸ்ட்டு மொத்த தொகை வட்டி இருக்கணும், அதுக்கப்புறம் தான் நமக்கு மொத்த தொகை இருக்கணும். சரிங்களா? இது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன்லையும் நம்மளை ஏமாற்றுவாங்க. அடுத்து, பின்வருவனவற்றுள் எது 1000 அசலுக்காக ஓராண்டுக்கு 10% இந்த வட்டி விதத்தில் தனி வட்டியாகும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சமம் நமக்கு கொஞ்சம் கேட்டிருக்காங்க. 1000 × 10 × 1, அவ்வளோதான். 1 1 1 1 1, அப்போ 100 ரூபா வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்து, பின்வரும் வட்டி வீதத்தில். சரிங்களா? இது வந்து 2வது மாடல்னு எடுத்துக்கிறோம். என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா எஸ்ஐ கொடுத்துருவாங்க. ஓகே, 200 தனி வட்டியாக எஸ்ஐ கொடுத்துருவாங்க. எவ்வளோ டெபாசிட் பண்ணுறோம் அது கொடுத்துருவாங்க. எத்தனை வருஷம் டெபாசிட் பண்ணுறோம் அது கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அதுக்கு வட்டி எவ்வளோ போடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சரிங்களா? இதுவும் அதே ஃபார்முலா தான். எஸ்ஐ = PNR/100. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன வேணும்? 6 தான் வேணும். மற்ற எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ எஸ்ஐ × 100/P × N = 6. ஒரே ஃபார்முலா தான். நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் கொண்டு வந்துடணும். சரிங்களா? ஒரு சில சம்மில் என்னன்னு கேட்பாங்க. அப்போ என் இங்கே வச்சுட்டு 6 இங்கே கொண்டு வந்துடும். இன்னும் ஒரு சில சம்மில் அசல் என்னன்னு கேட்பாங்க. அப்போ பி மட்டும் இங்கே வச்சுட்டு NR இந்த பக்கம் கொண்டு வந்துடும். சரிங்களா? இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன சொல்றாங்க? 2000 அசலுக்கு 200 வட்டி. எத்தனை வருஷம் பண்றோமா? ஃபார் 1 year, ஒரு வருஷத்துக்கு ஈக்குவல் டு ஆர். 1 2 3 1 2 3 3 0க்கு 3 0 1 இங்கே 10. அப்போ ஆர் வந்து எவ்வளோ வரும்னா 10% வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்து, கடனாக வழங்கப்பட்ட அசல் ரூபாய் 46,900க்கு 46,900 வந்து நம்ம கடனாக கொடுக்குறோம். எத்தனை வருஷத்துக்கு கொடுக்குறோம்? 2 வருஷத்துக்கு கொடுக்குறோம். தனி வட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை இது வந்து என்னோட மொத்த தொகை. சரிங்களா? எவ்வளவா மாறுதான்? 53,466. இது வந்து என்ன அப்படின்னா என்னோட மொத்த தொகை. மொத்த தொகை அப்படிங்கிறது எதோட காம்பினேஷனு? நம்ம கொடுத்த அமௌண்ட்டு அது போக வட்டி. இது ரெண்டோட காம்பினேஷன் தான் என்ன அப்படின்னா நமக்கு மொத்த தொகை. இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? வட்டி வீதம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா?
இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்போ ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு எஸ்ஐன்னு வரும். ஓகேவா? 53,466 46,900 6 6 இங்கே 2ன்னு மாறும், இங்கே 14 14 9 போயிடுச்சுன்னா 5 52ல் 46 போயிடுச்சுன்னா 6. சரிங்களா? அப்போ 6,566 இன்ட்டு 100 பை எவ்வளோ டெபாசிட் பண்ணுறோம்? 46,900 எண்ணி வந்து 2 ஈக்குவல் டு 6ன்னு வரும். ஓகே, ஒரு 2 0க்கு 2 0 அடியாயிரும். ஓ 2 2 இங்கே 3 2 6 2 14 மிச்சம் 1 8 2 16 3 2 6 கரெக்டா? 3 2 6 2 4 மிச்சம் 1 8 2 16 3 2 6. இப்போ இது நம்ம அடி கொடுக்கணும். ஆப்ஷன்ல பாருங்களேன், 6 7 8 10ன்னு இருக்கா? இப்போ இங்க யூனிட் பிளேஸ் வந்து 9ன்னு இருக்கு. 9ஓட எதை பெருக்குனா இங்க லாஸ்ட் 3 வரும்னு பார்த்தா 7 பெருக்குனா தான் நமக்கு வரும். 9 63 மிச்சம் 6 6 42 48 மிச்சம் 4 4 28 32 கரெக்டா வந்துருச்சா? அப்ப இங்க 1 இங்க 7. ஆன்சர் வந்து என்ன வரும்னா 7%, 7% வரும். ஓகேவா? இதுவும் நமக்கு ப்ரீவியஸ்ல நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து இது வந்து ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சம்மும் நமக்கு நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது எல்லாமே நமக்கு புக்ல இருக்கிற சம்மு. இதுவும் அதே கான்செப்ட் தான். எவ்வளவு கடன் கொடுக்குறோம்? 52,000 ரூபாய், 52,000 வந்து கடன் கொடுக்குறோம். கடனாக பெற்றார் 4 ஆண்டுகள். என்ன வந்து 4. சதீஷ்குமார் 79,040 மொத்த தொகையாக. அப்போ இது வந்து என்னோட ஏ. சரிங்களா? பிரின்சிபல் அமௌண்ட் தெரிஞ்சிருச்சு, ஏ என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நம்மளோட ஃபர்ஸ்ட் வேலை வந்து என்ன அப்படின்னா எஸ்ஐ வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, இது கண்டுபிடிச்சாதான் ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட் பண்ண முடியும். சரிங்களா? சப்ஸ்டிட் பண்ணிட்டு ஆர் என்னன்னு கண்டுபிடிங்க. கிட்டத்தட்ட இதே மாடல் தான். ஓகே, இந்த சம்மும் நமக்கு ரிப்பீட்டடா நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இந்த சதீஷ்குமார் அவங்க இந்த சம் வந்து நிறைய தடவை கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து 46,000 ஒரு ஆண்டு 9 மாத காலத்திற்கு. சரிங்களா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே வருஷமா தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ பாருங்களேன், எக்ஸ்ட்ரா ஒரு 9 மாதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்டா? இப்போ 1 வருஷம் இன்னொரு மாதத்துல இருக்கு, எல்லாத்தையும் வருஷமா மாத்திரும். சரிங்களா? எவ்வளவு கடன் வாங்குறோம்? 46,000. என்ன வந்து எவ்வளவு? 1 வருடம் 9 மாதம். சரிங்களா? தனி வட்டி மூலம் மொத்த தொகையாக, அப்ப அது வந்து ஏ 52,440 எனில் வட்டி வீதம். இதுலயும் நமக்கு 6 தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை ஃபர்ஸ்ட் மொத்தம் எல்லாத்தையுமே மாதமா மாத்திருங்க. ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம்? 12 மாசம். இங்க ஒரு 9 மாசம். 12 + 9 என்ன வரும்னா 21ன்னு வரும். 21 மாதம்னு வரும். இதை ஆண்டா மாத்தம்னா என்ன பண்ணணும்? 12ஆல டிவைட் பண்ணணும். அப்ப 21/12 வருடம்னு மாறிடும் நமக்கு. ஓகேவா? அப்போ 7 3 21 4 3 12. இதை அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்றதுக்கு முன்னாடி இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிருங்க. மைனஸ் பண்ண என்ன வரும்? 0 4 4 46 52 போயிடுச்சுன்னா இங்க ஒரு 6ன்னு வரும். அப்போ 6,440 ஈக்குவல் டு 46,000 இன்ட்டு 6 கண்டுபிடிக்கணும். என்ன வந்து எவ்வளவு? 7/4 100. ஒரு 2 0க்கு 2 0. ஒரு நாள் 4 இங்க, ஒரு நாள் 4 ஒரு நாள் 4 மிச்சம் 2 20னா 5. நமக்கு 6 தான் வேணும், மற்ற எல்லாத்தையும் கீழே கொண்டு வந்துருங்க. 6,440 மேல உள்ளது அப்படி கீழே வந்துடும். 115 இன்ட்டு 7 ஈக்குவல் டு 6ன்னு வரும். இப்போ கேன்சல் பண்ணுங்களேன். 1 7 7 9 63 மிச்சம் ஒரு 1 7 14 0. அடுத்து அடி கொடுத்தீங்கன்னா 23 இங்க 1 5 5 மிச்சம் 4 8 5 40 மிச்சம் 2 4 5 20. அடுத்து 1 இங்க 8ன்னு வரும். 23 ஒரு 8ஆல பிரிப்பாங்க. ஏன்னா 3 8 24 யூனிட் பிளேஸ்ல 4ன்னு வரும். 3 8 24 மிச்சம் 2 2 8 16 18 184. அப்போ 6 வந்து எவ்வளவு வரும்னா
8%. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்து பாஷா என்பவர் ஒரு வங்கியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் 8500 கடனாக பெற்றார். 3 ஆண்டுகள் கழித்து 11,050 செலுத்தி கடனை அடைத்தார் எனில் வட்டி வீதம் என்ன? இதுவும் நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எவ்வளோ கடன் வாங்கியிருக்கோம்? 8500. எவ்வளோ வருஷம்? 3 வருஷம். 3 வருஷம் கழிச்சு அவர் 11,050 செலுத்தி 8,500 வாங்குறோம், 11,000 கொடுக்குறோம். சரிங்களா? அப்போ இது வந்து என்ன அப்படின்னா என்னோட மொத்த தொகை. சரிங்களா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு அந்த வார்த்தை கொடுத்துட்டாங்க, மொத்த தொகை, மொத்த தொகையாகன்னு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி. ஆனா இங்க நமக்கு அது கொடுத்துருக்க மாட்டாங்க. கரெக்டா? செலுத்தி கடனை அடைத்தார். வாங்கின அமௌண்ட்டோட அதிகமா எப்பவுமே வட்டி செலுத்த மாட்டோம். கரெக்டா? ரொம்ப வருஷம் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம செலுத்துவோம். ஸோ 8,500 11,050 இது வந்து என்னோட மொத்த தொகை. சரிங்களா? இதுல தனி வட்டி கண்டுபிடிங்க. SI ஈக்குவல் டு 8,500. இதை மைனஸ் பண்ணீங்கன்னா ஒரு ஆன்சர் வரும். திருப்பி ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. இதுவும் லைட்டா சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா? அடுத்த சம். இது வந்து அடுத்த மாடல். என்ன அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அசல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஷீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு பி என்னன்னு தெரியாது, நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன வந்து 4, ஆர் வந்து 9.5 வட்டி விதத்தில் தனி வட்டியாக. அப்போ என்னோட எஸ்ஐ வந்து எவ்வளோ அப்படின்னா 21,280 செலுத்தினார் எனில் அசல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபார்முலா என்ன? SI ஈக்குவல் டு PNR/100. இங்கே நான் டைரெக்டாக எழுதுறேன். சரிங்களா? எவ்வளவு? 21,280 இன்ட்டு 100/4 இன்ட்டு 9.5 ஈக்குவல் டு என்னோட அசல். ஓகே, இப்போ டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1 நாள் 4, 5 நாள் 20, மிச்சம் ஒரு 1, 3 நாங்க 12, 7 நாங்க 8, 0. ஓகே, மேலேங்களே ஒரு 10ஆல பெருக்குனீங்கன்னா புள்ளி கேன்சல் ஆயிரும். ஆல்ரெடி பெர்சன்டேஜில் பார்த்துருப்போம் எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்னு. புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கு, அப்போ ஒரு 0வால பெருக்குனா போதும். ஓகே, இங்கே 19×5 95. இது எதையும் தொட வேண்டாம். ஏன் அப்படின்னா மொத்தமாக நம்ம பெருக்கிட்டு ஒரு 3 0 மட்டும் நம்ம போட்டு விட்டா போதும். இல்லை இதையும் மட்டும் எவ்வளோ கேன்சல் பண்ண முடியுமோ அவ்வளோ கேன்சல் பண்ணுவோம். 5×5 50, மிச்சம் ஒரு 3, 32னா 6×5 30, மிச்சம் 2, 4×5 20, 4×5 20. சரிங்களா? அடுத்து அடி கொடுத்தீங்கன்னா 1064. 19ஆல அடி கொடுத்தீங்கன்னா 19×6 114 வந்துடும். அப்போ 5 தான் போட முடியும். 19×5 95. மிச்சம் எவ்வளோ வரும்? இங்கே ஒரு 5, அங்கே ஒரு 6, 11. இப்போ 6 போடலாம். ஓகே, அப்போ 1 இங்கே 56. அப்போ 56 1 2 3 3 0 போட்டு விட்டுருங்க. இதுதான் என்னோட பிரின்சிபல் அமௌண்ட். ஓகே, 56,000 வரும். ஓகே, அடுத்து குமரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 750 வட்டியாக செலுத்தினால் அசல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இதை நம்ம 2 விதமாக சால்வ் பண்ணுவோம். அசல் கேட்டு இங்கே இந்த மாதிரி சால்வ் பண்ணியிருப்போம், ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருப்போம். இதையும் ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். அது போக அந்த நேர்மாறு எதிர்மாறு கான்செப்ட்லையும் சால்வ் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு அப்போ அசல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பி என்னன்னு கண்டுபிடிக்கணும். எனக்கு எஸ்ஐ வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 750. சரிங்களா? 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகள் கழித்து. ஆர் வந்து 10%, என் வந்து 2 வருஷம். கொஸ்டின் வந்து அசல் பிரின்சிபல் அமௌண்ட் தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும்? ஃபார்முலா எழுதல, டைரெக்டாக போடுறேன். 750 இன்ட்டு 100/10 இன்ட்டு 2 ஈக்குவல் டு பின்னு வரும். கரெக்டா? இதுவும் எனக்கு கேன்சல் ஆயிரும். 1 இங்கே 50ன்னு வரும். கரெக்டா? ஒரு 0, 5×5 25, மிச்சம் 2, 5 35, 37, 3,750. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இன்னொரு மாடல் வந்து என்ன அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 10%. நம்ம எத்தனை வருஷம் டெபாசிட் பண்ணுறோம்? 2 வருஷம் டெபாசிட் பண்ணுறோம். அப்போ 2 × 10 20%. இந்த 20% தான் என்ன அப்படின்னா நமக்கு 750. கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க? அசல் கேட்குறாங்க. அப்போ 100% என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, அப்போ
100/20 இன்ட்டு 750. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, ஒன்று இங்கே 50. திருப்பி இதே கிடச்சிச்சா? 75 50 கிடச்சிச்சா? பிறகு நீங்கள் எவ்வளோ வரும்னா 3750. இந்த ரெண்டு மாடலில் எதுனாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஒன்று நான் ஃபார்முலாவே போட்டுக்கிறேன் அப்படின்னா இதையே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? வேகமாகவே நம்ம சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம்லாம் கிடையாது. ஓகே, ஃபார்முலா போடாமல் செஞ்சாலும் இப்படி தான் வரும். சாரி, ஃபார்முலா போடாமல் செஞ்சாலும் இப்படி தான் வரும். ஃபார்முலா போட்டு செஞ்சாலும் இப்படி தான் வரும். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. சரிங்களா? நம்ம எவ்வளோ வேகமாக சால்வ் பண்ணுறோம், எவ்வளோ வேகமாக பெருக்கிறோம், தப்பு இல்லாமல் எப்படி பெருக்கிறோம், அதான் லாஜிக். ஓகேவா? அடுத்து, ஒரு அசல் ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் 10,050 உயர்ந்தது எனில் அசல் என்ன? ஓகேவா? இந்த இடத்துல வேணா அந்த நேர்மாறு எதிர்மாறு கான்செப்ட் கொஞ்சம் நம்ம ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஏன் அப்படின்னா 10,050 உயர்ந்தது. அப்போ இது வந்து என்ன அப்படின்னா என்னோட மொத்த தொகை. நமக்கு ஃபார்முலா என்ன? SI = PNR/100. ஆனா இங்க நமக்கு SI கொடுக்கல, மொத்த தொகை தான் நம்ம கொடுத்துருக்காங்க. மொத்த தொகைனா ஃபார்முலா என்ன? A = P + SI. நமக்கு SI தான் வேணும். இது அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ A - P = SIன்னு வரும். கரெக்டா? அப்போ SI இருக்கிறதுல நம்ம என்ன போட போறோம்னா A - P = PNR/100. அப்போ மொத்த தொகை எவ்வளவு? 10,050 மைனஸ் P = P இன்ட்டு N வந்து 5 × 10/100. இதை கொஞ்சம் சால்வ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? 1 இங்கே 2, இதை திருப்பி இந்த பக்கம் கொண்டு போனால் என்ன வரும்? 10,050 × 2 மைனஸ் இது எதையும் பிறகுனா ஒரு 2P = இங்கே ஒரு Pன்னு இருக்கும். -2 அந்த பக்கம் போனால் +2. அப்போ மொத்தமாக 3Pன்னு கிடைக்கும். ஓகே, 3P = 10,050 × 2. அப்போ P வந்து என்ன வரும்னா 1 இங்கே 3 3 9 மிச்சம் 1, 3 3 9 மிச்சம் 1, 5 0. இதை பெருக்கினீங்கன்னா எவ்வளோ வரும்னா 0 2 10 1 3 2 6 7 3 2 6 6,700ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். இது வந்து நம்ம ஃபார்முலா படி போகிறது. ஏன் அப்படி இப்படிலாம் ஏன் மாற்றிருக்கோம் அப்படின்னா எனக்கு கொடுத்துருக்கிறது மொத்த தொகை தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னோட ஃபார்முலால SI தான் வரும். ஓகேவா? அப்போ மொத்த தொகைக்கு ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா A = P + SI. SI தான் தேவை. இது அந்த பக்கம் கொண்டு வந்துங்க A - Pன்னு வரும். இதில் வேணால் நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். இது 5 வருஷம் 10%. அப்போ பெருக்குனா எவ்வளோ வரும்? 50% வருமா? 50% வந்து எனக்கு வட்டியா கிடைக்கும். ஓகேவா? அப்போ இது வந்து என்னோட மொத்த தொகை. எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருப்பேன்? 100%. என் கையில எவ்வளோ இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டேன். அது 100%. 50% எக்ஸ்ட்ரா கிடைக்கி. அப்போ 150% அப்படிங்கிறது 10,050. கொஸ்டின் வந்து 100% என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 100/150 × 10,050. இதை தொட வேண்டாம், இதை மட்டும் கேன்சல் பண்ணுங்க. இது எதுவும் கேன்சல் ஆயிரும். ஓர் 15 15 15 90ன்னு வரும். மிச்சம் ஒரு 15 90, மிச்சம் ஒரு 10. சரிங்களா? திருப்பி என்ன வரும் அப்படின்னா 105 இருக்கா? 105 15 எதால பெருக்குனா 105 வரும்னா 7ஆல பெருக்குனா 15 7 105. அப்போ இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 6,700. ஓகே, மொத்த தொகை கொடுத்துட்டு அசல் கேட்டா மட்டும் இந்த இதை யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? மற்றபடி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டே பண்ணா நமக்கு ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சம் கொஞ்சம் முக்கியமானது. ஓகே, சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? மொத்த தொகை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம ஃபார்முலா படி போகிறது கொஞ்சம் ஸ்டெப் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி வேகமாக கேன்சல் பண்ணால் கொஞ்சம் வேகமாக பண்ணிடலாம். ஆனால் இது வந்து ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே நம்ம முடிச்சிடலாம். சரிங்களா? அதனால வட்டி வீதம் வருஷம் மொத்த தொகை கொடுத்துட்டு அசல் கேட்டாங்கன்னா நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்ட் யூஸ் பண்ணுங்க. ஓகே, இல்லாட்டி அப்படின்னா ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த சம் பாருங்க. ஒரு தொகையானது 3 ஆண்டுகள், இதுவும் நமக்கு அதே மாடல். சரிங்களா? 3 ஆண்டுகளில் 12% தனி வட்டி விதத்தில் தொகை 17,000 கிடைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஏனெனில் அந்த தொகை அசல் வந்து பிரின்சிபல் அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? 3 வருஷம் டெபாசிட் பண்றோம். ஒரு வருஷத்துக்கு 12%. அப்போ 3 வருஷத்துக்கு 36% வந்து
எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நான் ஒரு 100 ரூபா போட்டேன்னா 36 ரூபா நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஓகேவா? ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருக்கும்? 100%. என் கையில எவ்வளவு இருக்கோ அந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே நான் டெபாசிட் பண்ணிட்டேன். அப்ப 100% அசல், 100%, 36% வட்டி. 136% அப்படிங்கிறது 17,000. கொஸ்டின் வந்து அசல் 100% வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 100/136 இன்ட்டு 17,000. ஓகேவா? இதை கேன்சல் பண்ணுவோம். 6 2 12, மிச்சம் 1. 16 8 2 16. இங்க 8 2 16, மிச்சம் 1. 5 0 0. அடுத்து கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 32 6 42 8. இங்க 42 8, மிச்சம் 2 4, மிச்சம் 1 5 0. அடுத்து 17, இங்க 2 1 2 5. இப்போ இதை கேன்சல் பண்ணுவோம். ஓர் 17 17, இங்க ஓர் 17 17, மிச்சம் ஒரு 4. ஈர் 17 34, மிச்சம் ஒரு 42 34 போயிட்டா 8. இங்க ஒரு 5. அப்போ 12,125. இங்க ஒரு 2 0. 12,000 வரும். இதெல்லாம் நம்ம புக்ல உள்ள சம். புக்ல உள்ள சம் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? நிறைய இடம் நம்ம கேட்கவும் செஞ்சிருக்காங்க. நான் வந்து இதுபடி செஞ்சேன்னா நீங்க வந்து இதுபடி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இந்த ஃபார்முலா மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் ஏன் ட்ரை பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு சில நேரம் இதெல்லாம் ஞாபகம் வரல அப்படின்னா நமக்கு ஃபார்முலா தான் யூஸ் ஆகும். சரிங்களா? எல்லா நேரமும் ஷார்ட்கட் நம்பியே போகக்கூடாது. ஃபார்முலாவும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். சரிங்களா? அங்க நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. அதனால இதையும் ட்ரை பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. இதை எவ்வளவு வேகமா உங்களால் சால்வ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து, ஆண்டுக்கு 13% வட்டி விகிதத்தில் ஒரு தொகை 16,500 எத்தனை ஆண்டுகளில்? இது வந்து அடுத்த மாடல். சரிங்களா? எஸ்ஐ கண்டுபிடிக்கிறது பார்த்துட்டோம், மொத்த தொகை கண்டுபிடிக்கிறது பார்த்துட்டோம், அசல் கண்டுபிடிக்கிறது பார்த்துட்டோம், ஆர் கண்டுபிடிக்கிறது பார்த்துட்டோம். இது எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். கடைசி என்ன மீதி இருக்குன்னா என்ன கண்டுபிடிக்கிறது நம்ம கொஞ்சம் மீதி இருக்கு. சரிங்களா? 16,500 இதுதான் என்னோட டெபாசிட் அமௌண்ட். வட்டி எவ்வளவு போடுறாங்க? 13%. எவ்வளவா மாறுது? 22,935. இது வந்து என்னோட மொத்த தொகை. சரிங்களா? அப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்னா, ஒரு எஸ்ஐ ஈக்குவல் டு 6,435 வரும். சரிங்களா? செக் பண்ணி பார்த்துடலாம். 22,935 16,500. 5 3 4 22ல 16 போயிடுச்சா 4 6,435. இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க. 6,435 இன்ட்டு 100/16,500 இன்ட்டு ஒரு 13 ஈக்குவல் டு என்னன்னு வரும். 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். 3 5 15, மிச்சம் 1. 3 5 15. இங்க 4 5 5, மிச்சம் ஒரு 1. 2 5 10, மிச்சம் ஒரு 4. 8 5 40, மிச்சம் ஒரு 3 7ன்னு வரும். அடுத்து 11, இங்க 4 3 6, மிச்சம் 2 9 3 27ன்னு வரும். அடுத்து அடி கொடுத்தீங்கன்னா 3 13 39, மிச்சம் ஒரு 3, திருப்பி 39, 1 இங்க 3. இப்போ என்ன வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 3 வருஷம்னு வரும். இதுவும் நமக்கு ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க. அடுத்து இதுவும் நமக்கு என்ன கண்டுபிடிக்கிறது தான். இது என்னோட அசலு, இது என்னோட மொத்த தொகை. ஃபர்ஸ்ட் நீங்க எஸ்ஐ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இது ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? அடுத்து எத்தனை ஆண்டுகளில்? இதுவும் நமக்கு என்ன கண்டுபிடிக்கிறது தான். இதுவும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஏன்னா நிறைய வருஷம் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? இதுலயும் அசல் வந்து கொடுத்துருக்காங்க. வருஷம் வந்து என்ன அப்படின்னா ஆறு வந்து எவ்வளோ அப்படின்னா 6%. எவ்வளோவா மாறுது? 6,720. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா 1,120. இது என்னோட எஸ்ஐ. ஓகேவா? பி வந்து எவ்வளோ அப்படின்னா 5,600. ஆர் வந்து 6%. என் வந்து நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல ட்ரை பண்ணி பாருங்க. என்ன இங்க வந்து நமக்கு பின்னத்துல வரும். அது மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து ஸோ இதுலேயும் நமக்கு என்ன கண்டுபிடிக்கிறது தான். இதுவும் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம நிறையா சம் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான சம் தான். ஓகேவா? அடுத்து
ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் வித்தியாசமாக சம்ஸ் பார்ப்போம் சரிங்களா. இது வரைக்கும் எஸ்ஐஇ பி கண்டுபிடிக்கிறது, என் கண்டுபிடிக்கிறது, ஆர் கண்டுபிடிக்கிறது, மொத்தத்தை கண்டுபிடிக்கிறது பார்ப்போம். இதுக்கப்புறம் எல்லாமே நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ இந்த சம்மை ரீட் பண்ணி பாருங்களேன். 3000 அசலுக்கு ஆண்டுக்கு 8% என வழங்கப்படும் தனி வட்டியானது 4000 அசலுக்கு ஆண்டுக்கு 12% என ஆண்டுக்கு வழங்கப்படும் தனி வட்டிக்கு நிகராகும் காலம் என்ன? அதாவது வேற ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன், நான் வந்து ஒரு 2 பேங்க்ல போய் டெபாசிட் பண்றேன். PNR PNR ஓகேவா. ஃபர்ஸ்ட் பேங்க்ல போய் எவ்வளோ டெபாசிட் பண்றேன்? 3000 8%. 3000 8%. சரிங்களா. அடுத்து இதுல பாருங்க, நமக்கு என்ன கொடுக்கல. ஓகே, 4000 12 4 4000 12 இங்க 4 சரிங்களா. என் கையில அமௌண்ட் இருக்கு, அதை போய் நான் 2 பேங்க்ல போய் டெபாசிட் பண்றேன் சரிங்களா. இப்படி டெபாசிட் பண்ணும் போது பேங்க் நமக்கு என்ன தரும்? எக்ஸ்ட்ரா வட்டி கொடுக்கும் கரெக்டா, தனி வட்டி. இங்க எனக்கு ஒரு தனி வட்டி கிடைக்கும், இங்க எனக்கு ஒரு தனி வட்டி கிடைக்கும் சரிங்களா. ரெண்டுலையுமே வேற வேற அமௌண்ட் தான் டெபாசிட் பண்றேன், வேற வேற வருஷம் தான் டெபாசிட் பண்ண போறேன், வேற வேற வட்டி வீதத்துல தான் டெபாசிட் பண்றேன். ஓகே, இப்போ இங்க கிடைக்கிற வட்டியும் இங்க கிடைக்கிற வட்டியும் எனக்கு சமமா இருக்கணும் சரிங்களா. இங்க ஒரு 490 ரூபாய் கிடைச்சிச்சுன்னா இங்கேயும் எனக்கு ஒரு 490 ரூபாய் கிடைக்கணும். அப்படி கிடைக்கணும் அப்படின்னா இங்க நீங்க எத்தனை வருஷம் டெபாசிட் பண்ணணும், இந்த பேங்க்ல எத்தனை வருஷம் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேவா. 2 பேங்க்ல போய் டெபாசிட் பண்றோம், பண்ணும்போது இங்க ஒரு வட்டி கிடைக்கும், இங்க ஒரு வட்டி கிடைக்கும். வழங்கப்படும் தனி வட்டிக்கு நிகராகும் காலம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க சரிங்களா. இங்க கிடைக்கிறது இங்க கிடைக்கிறதும் சமமா இருக்கணும் அப்படின்னா இங்க நீங்க எத்தனை வருஷம் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஒண்ணு இல்ல, அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணா போதும் சரிங்களா. இங்க ஒரு 3000 எஸ்ஐ ஃபார்முலா வந்து PNR/100. என்ன தான் நம்ம கண்டுபிடிக்கணும், ஆர் வந்து 8, இது ஆர் சரிங்களா, இன்ட்டு 100 ஈக்குவல் டு இங்க 4000 இன்ட்டு 12 இன்ட்டு 4/100. ஒரு 2 0க்கு 2 0, 1 2 3 3 0க்கு 3 0. நமக்கு என்ன தான் வேணும், மற்ற எல்லாத்தையும் கீழே கொண்டு போயிருங்க. n ஈக்குவல் டு 4 இன்ட்டு 12 இன்ட்டு 4. இங்கே தான் நமக்கு என்ன இருக்குச்சுங்களா. அப்போ இது ரெண்டும் எனக்கு தேவையில்லை, இதைத்தான் இந்த பக்கம் கொண்டு போகணும், இதை இந்த பக்கம் கொண்டு வரக்கூடாது. ஓகேவா. பை 3 இன்ட்டு 8, 1 இங்கே 4, 1 இங்கே 2, 1 இங்கே 2, ஈர்னாங்க 8. அப்போ இந்த பேங்க்ல நான் எவ்வளோ வருஷம் டெபாசிட் பண்ணணும்னா 8 வருஷம் நான் டெபாசிட் பண்ணா போதும். ரெண்டுலையுமே எனக்கு தனி வட்டி சமமாக கிடைக்கும். இந்த சமம் நமக்கு நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஓகேவா. இதே மாடலையும் கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து இதுவும் அடுத்த மாடல். ஓகேவா. அருண் என்பவர் பாலாஜி என்பதற்கு 5000 2 ஆண்டுகளுக்கும் சார்லஸ் என்பதற்கு 3000 4 ஆண்டுகளுக்கும் ஒரே தனி வட்டி விதத்தில் அவருக்கு எவ்வளவு வட்டி போடுறோமோ அதே தான் இன்னொருத்தருக்கும் நம்ம போடுறோம் சரிங்களா. ஆக மொத்தமாக 2200 வட்டியாக பெற்றார் எனில் வட்டி வீதம் ஆர் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அருண் ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன பண்றாரு, 2 பேர்த்துக்கு கடன் கொடுக்குறாரு. ஒருத்தர் வந்து பாலாஜி, இன்னொருத்தர் வந்து சார்லஸ் சரிங்களா. இவருக்கு ஒரு அமௌண்ட்டு ஒரு வருஷம் ஒரு வட்டி வீதம் போடுறாரு, இவருக்கும் ஒரு அமௌண்ட்டு ஒரு எண்ணு ஒரு வட்டி வீதம். இங்க என்ன வட்டி வீதம் போடுறோமோ அதே தான் இங்கேயும் சரிங்களா. இது நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், அப்போ இங்கேயும் நமக்கு எக்ஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் உள்ளவருக்கு எவ்வளவு கொடுக்குறோம், 5000 2 வருஷம். அடுத்து உள்ளவருக்கு சார்லஸ்க்கு 3000 4 வருஷம். இப்படி நான் இவங்க 2 பேத்துக்கு நான் கடன் கொடுக்குறேன்னா அப்ப இவங்க 2 பேரும் பாலாஜிக்கு என்ன கொடுப்பாங்கன்னா கொஞ்சம் வட்டி கொடுப்பாங்க, எக்ஸ்ட்ரா கடன் கொடுத்த அமௌண்ட்டோட வட்டி எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. கரெக்டா. இங்க எனக்கு ஒரு வட்டி கிடைக்கும், இங்க எனக்கு ஒரு வட்டி கிடைக்கும். கரெக்டா. ஓகேவா. கடன் வாங்குறோம், அப்போ வட்டியும் நம்ம கொடுக்கணும். இங்க ஒரு வட்டி இங்க ஒரு வட்டி, இந்த 2 வட்டியும் சேர்த்தா பாலாஜிக்கு எவ்வளவு கிடைக்குதான், 2200. ஓகே. 2 வட்டியும் கூட்டினீங்கன்னா 2200. அப்படின்னா ஆர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். 5000 இன்ட்டு 2 இன்ட்டு எக்ஸ் பை 100 ப்ளஸ் 3000 இன்ட்டு 4 இன்ட்டு எக்ஸ் பை 100 ஈக்குவல் டு 24.
சாரி 2200, 2 ஜீரோக்கு 2 ஜீரோ அடி கொடுத்துடலாம். 50 2 100 எக்ஸ் ப்ளஸ் 30 நாங்கள் 120 ஈக்குவல் டு 2200. இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 220 எக்ஸ் ஈக்குவல் டு 2200 அடி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, இங்கே 1 இங்கே 1 0. அப்போ எக்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்கும் என்ன வட்டி விதத்தில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா 10% நான் கொடுத்துருக்கேன். ஏ ஆப்ஷன் தான் நம்ம கரெக்டாக இருக்கும். இந்த சம்மும் நமக்கு ரிப்பீட்டடாக நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஓகேவா, இதெல்லாம் நம்ம புக்கில் உள்ள சம். அடுத்து ஒரு அசலானது 4 ஆண்டுகளில் 2 மடங்காயிடுது எனில் வட்டி வீதம் என்ன? இந்த மாடல்ல வந்து புக்ல வந்து ஒரே ஒரு சம் தான் இருக்கு சரிங்களா. இது வந்து இந்த தனி வட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் முயன்று பார்க்க அல்லது மேற்சிந்தனை கணக்குகள்னு ஒண்ணு இருக்கும், அதுல இது கொடுத்துருப்பாங்க. இந்த சம் நம்ம நிறைய தடவை கேட்டிருக்காங்க சரிங்களா. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ஃபார்முலா புதுசா ஒன்று யூஸ் பண்ண போறோம். என்ன ஃபார்முலா அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1/r ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1/n இன்ட்டு 100. ஓகேவா, இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இதே மாதிரி கொஞ்சம் பார்ப்போம். ஓகேவா, அதுல இந்த மாடல்ல நிறைய சம் நம்ம கேட்டிருந்தாங்க சரிங்களா. இதுல எக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எத்தனை மடங்கு கொடுக்குறாங்கன்னு பாருங்க. 2 மடங்கா 3 மடங்கா 4 மடங்கான்னு பாருங்க. அதே எக்ஸ் இருக்கிற இடத்துல போகணும். இது ரெண்டும் நமக்கு தெரிஞ்சதுதான். என்ன அப்படிங்கிறது காலம், ஆர் அப்படிங்கிறது வட்டி வீதம். கரெக்டா, 4 ஆண்டுகளில் அப்ப என்ன இருக்கிற இடத்துல 4, 2 மடங்காகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப எக்ஸ் இருக்கிற இடத்துல 2 மைனஸ் 1 இன்ட்டு 100. ஓகே, 2ல 1 பேசினா 1/4 இன்ட்டு 100, ஆன்சரு 25. அப்போ 25%. இந்த சம் நமக்கு நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்முலா நமக்கு முக்கியம் சரிங்களா. இந்த சம்ல நமக்கு ஆர் கேட்டிருக்காங்க. கரெக்டா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல என்னும் நம்ம கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணணும், n இங்க கொண்டு போயிருங்க, ஆர் இங்க கொண்டு வந்துருங்க. அப்போ ஃபார்முலா எப்படி சேஞ்ச் ஆயிரும்னா n ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1/r இன்ட்டு 100ன்னு வரும் சரிங்களா. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுவும் நமக்கு இந்த மாடல்ல புக்ல ஒரே ஒரு சம்ம தான் இருக்கும் சரிங்களா. ஆனா இதை வச்சு ப்ரீவியஸ் இயர்ல ஒரு 5வது சம் வந்து நமக்கு கேட்டிருந்தாங்க சரிங்களா. கிட்டத்தட்ட இதுதான் நமக்கு புக்ல இருக்கிற லாஸ்ட் சம். ஓகேவா, என்ன சொல்றாங்க, ஒரு குறிப்பிட்ட தொகை, இது ரொம்ப முக்கியமானது, ஒரு குறிப்பிட்ட தொகை குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் 6200 எனவும் 3 ஆண்டுகளில் 6800 எனவும் உயர்கிறதில் வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு தொகை, அந்த அமௌண்ட் என்னன்னு எனக்கு தெரியாது சரிங்களா. அது வந்து 2 வருஷத்துல எவ்வளவு மாறுதுன்னா 6200. அதே மாதிரி 3 வருஷத்துல 6800 மாறுது. அப்படின்னா கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா ஆர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது புக்கில் உள்ள சம்மு. இங்க ஆர் கேட்குறாங்களா. ப்ரீவியஸ் இயர்ல நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட்டும் என்னன்னு கேட்டிருக்காங்க, ஆர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ரெண்டு கம்பைன் பண்ணியும் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 3 விதமா நம்ம கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அமௌண்ட் 2 வருஷத்துல 6200, 3 வருஷத்துல 6800. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. பண்ண என்ன வரும், ஒரு வருட வட்டி கிடைக்கும் நமக்கு. ஓகே, கழிச்சுன்னா எவ்வளவு வரும், 600 ரூபாய். இதுதான் எனக்கு ஒரு வருஷத்துக்குரிய வட்டி. ஓகே, இப்போ இங்க 1 இருக்கா, 1 இதை கொண்டு வாங்க அல்லது இதை கொண்டு வாங்க சரிங்களா. இங்க 2 வரணும், என்ன பண்ணணும், 2ஆல பெருக்கணும். 3 வரணும்னா 3ஆல பெருக்கணும். நான் வந்து n ஈக்குவல் டு 2 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்னோட மொத்த தொகை 6200. இப்போ 2ஆல பெருக்கினா என்ன வரும், 2 வருட வட்டி கிடைக்கும். 2 வருட வட்டி ஈக்குவல் டு 2 இன்ட்டு 600, 1200 வரும். கரெக்டா, இதுதான் என்னோட எஸ்ஐ 1200. ஓகேவா, லாஜிக் வந்து என்ன அப்படின்னா என்ன கொடுத்துருந்தாலும் நீங்க மைனஸ் பண்ணி எடுத்துக்கணும் சரிங்களா. இங்க 1 தான் வரணும்னு அவசியம் கிடையாது. இந்த ப்ரீவியஸ் இயர் சம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இங்க 2 வரலாம், 3 வரலாம். என்ன வந்தாலும் 1 இதை கொண்டு வரணும் அல்லது இதை கொண்டு வரணும் சரிங்களா. எனக்கு 1 இருக்கிறதுனால சிம்பிள், 1 2ஆல பெருக்குனா இது கிடைச்சிடும், 3ஆல பெருக்குனா எனக்கு இது கிடைச்சிடும் சரிங்களா. ஸோ 2 வருஷம் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். 6200 அப்படிங்கிறது என்னோட மொத்த தொகை. அப்போ எஸ்ஐ பார்க்கும்போது 2 பக்கமும் 2ஆல பெருக்கிறேன். இதை 2ஆல பெருக்குனா 1200 வரும். அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் என்ன வரும்,
A minus SI equal to 5000. சரிங்களா? அப்போ பிரின்சிபல் அமௌண்ட்னு கேட்டா இதோட நிப்பாட்டிக்கலாம். ஓகேவா? இங்க நமக்கு வட்டி வீதம் கேக்குறாங்க. அப்போ ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. SI equal to PNR by 100. SI எவ்வளவு? 1200 into 100 by P வந்து 5000. N வந்து என்ன? 2 equal to R. 1 2 3 1 2 3 1 இங்க 6 0 1 இங்க 12 5 60. அப்போ R வந்து என்ன வரும் அப்படின்னா 12% வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். இந்த மாடல்ஸ் வந்து நமக்கு முக்கியம். ஓகே. ஸோ இதோட அந்த 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிற சம் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் ஆகுது. ஓகே. 7th ஸ்டாண்டர்டில் என்னென்ன சம் இருக்கு, என்னென்ன மாடல் இருக்கு எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இங்கே கடைசியாக ஒரு 4 சம் பார்த்துப்போம் நினைக்கிறேன். 1 2 3 4 4 சம். இது 4மே நமக்கு ரிப்பீட்டடாக நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இதுலேயும் இந்த 2 சம்மை பேஸ் பண்ணி நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது ரைட்டா பாருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல ஒரு 3 சம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். சரிங்களா? அது பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். தனி வட்டி வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். இதில் நான் நிறையா சம் ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பேன். எல்லாமே கண்டிப்பாக செஞ்சுப்பாங்க. செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதோட இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் என்ன பார்ப்போம்னா இதில் ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? தேங்க்யூ.